நமோ நாராயணாய. ஆண்டாள் திருவடிகளே சரணம். இன்று மார்கழி 18வது நாள், 18வது திருப்பாவை. உந்து மதக்களிற்றன் ஓடாது தோல்வலியன். உந்து மதக்களிற்றன் உந்து மதக்களிற்றன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மரபகளே நபின்ன கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் வந்தெங்கும் கோழி கோவினகாள் மாதவே பந்தல் மேல் பல்கால் கோயிலினங்கள் கோவினகாள் மாதவே பந்தல் மேல் பல்கால் கோயிலினங்கள் கோவினகாள் பந்த விரலி உண்மை துடன் பாட செந்தாபரி கையார் சீரார்வளை ஒலியேப்ப செந்தாபரி கையார் சீரார்வளை ஒலியேப்ப வந்து திரவாய் மகிழ்ந்தேனோ ரெம்பாவாய். இந்த திருப்பாவையில ஆண்டாள் நப்பினை பிராட்டி தான் துயில் எழுப்புறா. அவளுடைய அருங்குணங்கள், அவளுடைய குலப்பெருமை எல்லாம் சொல்லி நப்பினையை துயில் எழுப்புறா. உந்து மதக்களிற்றன் ஓடாத தோல் வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய். உந்து மதக்களிற்றன் மதனை சுரக்கும் மதம் பிடித்த யானைகளை அடக்கி ஆள்பவனும் ஓடாத தோல்வலியன் திரண்ட மிக வலிமையான தோள்களை உடைய நந்தகோபாலனின் மருமகளே நப்பினாய் துயிலழாய். கந்தம் கமழும் குழலி, அதாவது நறுமணமிக்க கூந்தலை உடையவள். கந்தம் கமழும் குழலி கடை திறவாய், வாசல் கதவை திறப்பாயாக. வந்தெங்கும் கோழி கூவினக்கான். இதுலயே ஆண்டாள் அழகா சொல்றா நப்பினி கிட்ட. அதாவது விடியலின் அறிகுறிகளை எல்லாம் உணர்த்துறா. என்ன இயற்கை ரசனை ஆண்டாளுக்கு. வந்தெங்கும் கோழி கூவினக்கான், வாசல விடியல உணர்த்து சேவல் கூவும் இல்லையா, கோழியெல்லாம் கூவின் இருக்கு. மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினக்கான். மாதவி பந்தல் என்பது குறுக்கத்தி பந்தல். அந்த பந்தல் வளர்ற பூக்கிற பூக்கள்லாம் முல்லை பூக்கள், வசந்த மல்லின்னு கூறுவார்கள். முல்லை பூக்கள், அதான் மனம் கொடுக்கக்கூடிய மல்லிகை, முல்லை மலர்கள். அந்த அந்த முல்லை பூக்கள் பூக்கக்கூடிய அந்த கொடி படர்ந்த அந்த மாதவி பந்தல், அந்த குறுக்கத்தி பந்தல் மேல அழகா குயில்கள் உட்கார்ந்த குயில்கள் எல்லாம் கூவின் இருக்கு. அதெல்லாம் காதல விழலியா. பந்தார் விரலி உன் மைத்துடன் பேர் பாட. பந்தை போல பூப்பந்து போல மென்மையான விரல்களாம். ஏன்னா நப்பினை திருமகளின் அவதாரம், மகாலட்சுமியின் அவதாரம் அல்லவா நப்பினை பிராட்டியார். அதனால கை அப்படியே பூவாலான பந்து, மல்லிப்பூ பந்து இருக்குமே, பூப்பந்து விளையாடுவாங்க அந்த காலத்துல எல்லாம் இளவரசிகள் எல்லாம். சோ அந்த பூப்பந்து அப்பேற்பட்ட மென்மையான கைகளுடைய நப்பினையே உன் மைத்துடன் பெயர் பாட, உன் கணவனாகிய கிருஷ்ண பரமாத்மாவின் புகழை பாடத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம். செந்தாமரை கையார் உன் சிவந்த தாமரை போன்ற கைகளால் சீரார் வளையொலிப்ப. அந்த கைகள் ஒரே அளவுள்ள வளையல்கள், எப்படி முத்து பவழ மாணிக்கம் தங்க வளையல்கள் அழகா அணிஞ்சிட்டு இருக்காங்க திருமகளின் அவதாரமாகிய நப்பினை பிராட்டி. அப்பேற்பட்ட அழகான வளையல்களை அணிந்து கொண்டுள்ள உன் செந்தாமரை கைகளால் கதவை திறப்பாயானால் நாங்கள் எல்லோரும் அருள்மழையில் நனைந்து விடுவோம் அல்லவா. நப்பினை பிராட்டியே என் துயில் எழுந்து கதவை திறப்பாயாக என்று ஆண்டாள் நப்பினைக்கு துயில் எழுப்புறார். நப்பினை பிராட்டியாரிடம் தூக்கத்திலிருந்து எழுந்து கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கிறார். அதுதான் இந்த பாசுரத்தினோட பொருள். இதுல இன்னொன்னு என்னன்னா, எல்லாருமே பெருமாள் கோயிலுக்கு போனா தாயார் சன்னிதிக்கு தான் போவோம். முதல்ல பெருமாளை பார்த்து நம்ம கோரிக்கையை வச்சு அது எடுபடாது. தாயார் சன்னிதிக்கு போயிட்டு தாயாரிடம் நம்முடைய கோரிக்கைகள் பிரார்த்தனைகளை சொன்னா தாயார் பெருமாள் கிட்ட சொல்லுவா, உன் பக்தனினுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றுங்கள். அதுதான் ஐதீகம். அதே மாதிரிதான் அழகா ஆண்டாள் ரொம்ப சூசுகமா நாசுக்கா ரொம்ப அழகா சொல்றா.
முதல்ல நப்பிண்ணை பிராட்டியிடம் போய் உன் கணவனை எழுப்பு, நீயும் எழுந்து உன் கணவனை எழுப்பு, எங்களுடன் அனுப்பு. அவன் நிறைய எங்களுக்கு உபகரணங்கள் எல்லாம் கொடுக்கறேன்னு சொல்லியிருக்கான். இதுக்கு பாவை நோன்பு நோற்பதற்காக. அதெல்லாம் எனக்கு கொடுக்க வேண்டாமா? உன் கணவர் எங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டாமா? அவருடைய அருளை நாங்க பெற வேண்டாமா? அப்பதானே நாங்க பாவை நோன்பு அந்த பாவை நோன்பு கம்ப்ளீட் ஆகிறதுக்கு எங்களுக்கு அந்த இதுவாகும். பாவை நோன்பு அப்பதானே நாங்க முடிக்க முடியும் அந்த விரதத்தை. அதுக்காக நீதான் தயவு செய்ய வேண்டும், தயவு கூற வேண்டும். உன் கணவனை எழுப்பு, நீயும் எழுந்து உன் கணவனை எழுப்பு அப்படின்னு சொல்லி ஆண்டாள் நப்பிண்ணை பிராட்டியாரிடம் வேண்டுகிறார். இந்த பாசுரத்தின் பொருள் இதுதான். ஓம் நமோ நாராயணாய. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.